அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சிக்குரியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால, கிருபையினால நம்ம அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, புரிஞ்சு, உணர்ந்து அதன் அடிப்படையில தான் இந்த ஜும்மாவும் கூட நாம தொடர்ந்து ஒரு நியமமா அதை நிறைவேற்றிட்டு வரோம். வார வாரம் நிறைய உபதேசங்களை நம்ம கேட்கிறோம், வலைதள வகுப்புலையும் கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாம நம்மள இன்னும் திடப்படுத்தி வளப்படுத்தி ஆன்ம மீட்சிக்கான முயற்சியில தொடர்ந்து இருக்கிறோம். அந்த ஒரு முயற்சிக்கு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த விஷயம் கூட ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோன்புல இருந்து குரான் அல்லாஹ் எழுதி, அதாவது சொல்றாங்க அத்தியாயத்துல, அவர்கள் எழுதுவதுகள் மீதும் அவங்க எழுதி பாக்குறாங்க, பேனாவும் அவர்கள் எழுதுபவையும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம கடைசியா கற்றல்னு ஒரு தலைப்புல அவங்க பேசும்போது பல வகையான விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். அதுவும் இறங்கின வரிசையில ஒரு ஒரு அத்தியாய பெயர்களை வரிசைப்படுத்தி இப்படி பல விதமா நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு அந்த முதல்ல 2வது இறங்கின அந்த அத்தியாயத்தில இருந்து தான் ஒரு வசனத்தை நாம இன்ஷா அல்லாஹ் சிந்திக்கலாம். 68வது அத்தியாயத்துல 4வது வசனம், மகத்தானதொரு ஒழுக்க மாண்பினை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர் அப்படின்னு சொல்றாங்க. குரானை படிக்கும்போது அது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுறதா தான் இருக்கு. அதாவது தொழும்போது நம்ம அல்லாட்ட பேசுறோம், குரானை படிக்கும்போது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறாங்க. இதை நல்ல உணர்ந்து அதனாலதான் குரான் எடுத்துரைக்கப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ஒழுக்கம் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்துக்கிறோம். ஆங்கிலத்துல கிரேட் மாரல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒழுக்க மாண்பினை அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம். அதுல கிரேட் மாரல் அப்படின்னு ஆங்கிலத்துல ரஷாத் சொல்றாரு. யூ ஆர் பிளஸ்ட் வித் த கிரேட் மாரல் கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பார்த்து சொல்றதை தான் நம்ம எடுக்கணும். அது முகமதுக்கு வந்ததுனால முகமதும் நம்ம என்ன பண்றோம், முகமது தான் அப்படி, நம்மளாம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஒரு பிளெஸ்ஸிங் வேற சொல்றாரு. வி பிளஸ்ட், யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் பிளஸ்ட் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு. யூ ஆர் பிளஸ்ட் வித் த கிரேட் மாரல் கேரக்டர். இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கத்தினுடைய தேவை என்ன, ஒழுக்கம் இல்லாட்ட என்ன ஆகும், அல்லாஹ் என்ன ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்க நமக்கு. அந்த காலத்துல எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது மாரல் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும் எல்லாரும். இப்ப அதெல்லாம் இல்ல. அதுல ஏதாவது கதைகள், அதன் மூலயமா, அதாவது உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு சின்ன குழந்தை நம்ம ஊர்ல எல்லாம் அதாவது அத்தாவோட அம்மாவோ இல்ல அம்மாவோட அம்மாவோ இல்ல 2 பேருமோ இல்ல பெரியவங்களோ சின்ன பிள்ளைங்க கதை சொல்லுவாங்க. அதாவது அதெல்லாமே மாரல் கதைகள் தான். அதாவது நம்ம ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கு, ஒழுக்கக்கேடான விஷயத்தை தவிர்ப்பதற்கு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்களை அந்த சின்ன குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது தப்பு இது சரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய கதைகள். அதனாலதான் அல்லாவும் வரலாறுகளை நமக்கு கதைகளா சொல்லி காட்டுறாங்க. இந்த வரலாறுகள்ல இருந்து நீங்க படிப்பினை எடுக்க மாட்டீங்களா, நான் வரலாறு சொல்றதே நீங்க படிப்பினை எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில நாம ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு டிசிப்ளின், ஆர்டர், அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிரின்சிபிள்டு, ஒரு ரெகுலாரிட்டி அப்படின்னு ஆங்கில வார்த்தைகளுக்கு, அந்த மாரல்ங்கிற அந்த வார்த்தைக்கு அப்புறம் மாடஸ்டி, ஹியூமினிட்டி, ரைச்சியஸ்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கு ஒழுக்கத்துக்கு. அப்ரைட், ப்ராப்பர், நோபல், ரெஸ்பெக்டபிள், ட்ரூத்ஃபுல், நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் சும்மா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது கற்றுத்தரக்கூடிய ஒரு அல்லாவா இருக்கிறாரு. அதை நம்ம கருத்தூன்றி இல்ல கவனத்தோட கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு போன வாரம் கூட சொன்னாங்க. அதாவது வாரம் வாரம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் பெரும் பாவங்களையும் ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்துக் கொள்வார்கள் சொன்னார். மேல ஒழுக்க மாண்பினை நீர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள் சொன்ன அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஒரு வசனத்துல சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள் பெரும் பாவங்களையும் ஒழுக்கக்கேட்டையும். பெரும் பாவங்கள் வேற, ஒழுக்கக்கேடு வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்துக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் கோபம் கொண்டால் மன்னித்து விடுவார்கள். இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கன்னா, கோபம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், தாய் மாதிரி இருக்கு. அது ஒழுக்கக்கேடா இருக்கட்டும், பெரும்பாவம் பண்றதுக்கா இருக்கு. அப்புறம் வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டே நீர் ஓதி வர வேண்டும். மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பீராக, ஏனெனில் தீமைகளையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்கின்றன. இதை நம்ம பாக்குறோம். சப்மிண்டரா அல்லாஹ் நம்பியிருக்கேன்னு சொல்றாமா, தொழாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொழாம இருந்தோம் அப்படின்னா தீமையும் ஒழுக்கக்கேடும் நம்ம இடத்துல பரவும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதைத்தான் நீங்க எல்லா பெற்றோர்களுக்கு உரிய பொறுப்பாக 20வது அத்தியாயத்தில் 132 சொல்றாரு. உங்கள் குடும்பத்தாரு தொழும்படி ஏவுவீராக, அவங்க தொடர்ந்து வராங்கன்னு கண்காணித்து வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த கிரேட் மாரல் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கைண்ட்னஸ், ஃபேர்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் இப்படின்னு சொல்லுது. இது உள்ளுக்குள்ள ஒன்னொன்னையும் போனோம்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாமே அதுல வந்துருது. எல்லாம் ஒரே கிரேட் மாரல் கேரக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க. அந்த பாருங்க, நேர்மை, நம்பகத்தன்மை, இரக்கம், நடுநிலை, பிறருக்கு மரியாதை போன்ற நற்பண்புகளை தொடர்ந்து வெளிப்படுத்தும் ஒரு ஒரு விஷயத்தை குறிக்குது இது, இந்த கிரேட் மாரல் கேரக்டர் அப்படிங்கிறது. இந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பது, தொடர்ந்து கடைபிடிப்பது, எது சரி எது நியாயம் என்பதை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பது, எது சரி எது நியாயம் என்பதை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பது மற்றும் மற்றவர்களை கண்ணியத்துடன் நடத்துவதை உள்ளடக்கியது ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது ஒரு வார்த்தை, மாரல்ங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. தமிழ்ல தான் ஒழுக்கம், ஒழுக்கக்கேடு அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. மற்றும் மற்றவர்களை கண்ணியத்துடன் நடத்துவதை உள்ளடக்கியது. நம்பகமானவர், பொறுப்பானவர், பச்சாதாபம் கொண்டவர், மேலும் கடினமான சூழ்நிலையிலும் கூட இந்த மதிப்புகளை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வது. கடினமான சூழ்நிலை இதெல்லாம் குரான் வசனத்தை அப்படியே பிரதிபலிக்குது. எந்த ஒரு, அதாவது யாருக்காவது உதவி செய்யுங்க, முடியலையா நல்ல வார்த்தையாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்ம இதெல்லாம் நம்மளை மறுபரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்குமான ஒரு வாய்ப்பா இந்த பயானை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம், இதுல பெறக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வருது பின்னாடி. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டெகிரிட்டினா என்ன, நம்பகத்தன்மைனா என்ன, யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அவர்களின் வார்த்தையும் செயலும் சிறப்பாகவும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தங்கள் மதிப்புகளை சமரசம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தாங்க இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி நம்பகத்தன்மை. ஒரு நம்பகத்தன்மையான ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அவருடைய வார்த்தை அவருடைய செயல் சிறப்பாகவும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தங்களுடைய மதிப்புகளை சமரசம் அந்த வேல்யூவை சமரசம் செய்ய மாட்டாங்க. ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அது சமரசம் செய்ய மாட்டாங்க. இது இன்டெகிரிட்டி. ஒரு 10 பிரிச்சு நான் சொல்றேன். இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி, ஒரு நம்பகத்தன்மையோட நம்ம இருக்கணும், அது ஒரு முதல் ஒழுக்கம். அடுத்து தைரியம், அதாவது மாரல் கரேஜ்னு சொல்றாங்க. அதாவது சரியானதை எதிர்த்து நிற்கும் திறன், சரியான விஷயத்தை எதிர்த்து நிற்கும் திறன். இப்ப நம்ம எல்லாம் மட்டும் தெரிஞ்சிச்சு, உலகமே எதிர்க்குது பெரும்பான்மையான, அதாவது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம நிக்கிறோம். இந்த மாரல் கொரேஜ், அதுக்காக பயப்படல நம்ம. அது ஒரு ஒழுக்கம். அநீதிக்கு எதிராக பேசுவது, எதிர்ப்பது. அவங்க நெறி இல்லாத அவங்க பேசுறதே ஒண்ணுக்கு முன் முரண் தான். ஒரு காரண காரியத்தோட அல்லாஹ் மட்டும்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, ஏன்னா நமக்கு முழு சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க, இந்த நாட்டிலையும் அந்த சுதந்திரம் இருக்கு. ஆனா அதுக்கு எதிராக நம்ம குடும்பத்தாரே நிக்கிறாங்க, கூட பிறந்தவங்களும் நிக்கிறாங்க, தாய் தகப்புலயும் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிராக நம்ம தைரியமா நிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம அது ஒரு ஒழுக்கம். அப்படி இருந்தோம்னா எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க நிச்சயமா. அடுத்தது இதுக்கு அடுத்தது எம்பத்தி அண்ட் கம்பேஷன். என்னன்னா பச்சாதாபம் மற்றும் இரக்கம், மற்றவர்களின் நலனில் அக்கறை காட்டுவது. உண்மையிலேயே பச்சாதாபம் அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம், நமக்கு என்ன கிடைக்கும், அவர் கேடுகிட்டும் போட்டோம், நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த உலகத்துல தனியா வாழலைங்க, மற்றவங்களோட சேர்ந்துதான் வாழ்றோம். அவங்க என்ன ஜாதி, மதம், மொழி, இனம், பேச்சு எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட இணக்கத்தோட, அதுதான் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய திட்டம்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க எப்படி மகிழ்ச்சியா வாழ்றாங்க, அல்லாஹ்வை நம்பி வாழ்றாங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோதனை. அதுல மற்றவர்களின் நலனில் அக்கறை காட்டுவது, உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவைக்கேற்ப உதவுதல். எல்லாம் சொல்றாங்கல்ல, நீ விரிச்சிரவும் செய்யாத, கையை மடக்கி வச்சுக்கிறாதுன்னு சொல்றாங்க. தேவைக்கேற்ப உதவுறது. அப்ப தேவைக்கேற்ப உதவுறதுன்னா அதுக்கு வந்து நம்ம அப்ப புரிஞ்சிருக்கணும், பழகி இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இது 3வது விஷயம், பச்சாதாபம் மற்றும் இரக்கம். 4வதா ஒரு விஷயம், மரியாதை மற்றும் நேர்மை, ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபேர்னஸ். அதாவது மாரல் கேரக்டரை ஒரு 10ஆ பிரிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அவருடைய நம்பிக்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம கண்ணியத்துடன் நடத்துறோமா, நம்ம நம்புற மாதிரி அவரு நம்பினா, நம்ம நம்புற மாதிரி அவர் நம்பினா தான் அவரு கூட நான் இணக்கமா இருப்பேன். இல்ல வந்து அதாவது வெறுப்பு இல்லாம இருக்கோமான்னு பாக்கணும். ரொம்ப சிம்பிள். யார் மேலயும் நம்ம வெறுப்பு இல்லாம இருக்கிறோமா அப்படிங்கறத பார்த்தாலே போதும். வெறுப்பு இருந்தா நம்ம சப்மிஷனுக்குள்ள இருக்கவே முடியாது. அதைத்தான் இது சொல்லுது, மரியாதை மற்றும் நேர்மை. அதாவது அவருடைய அந்தஸ்து, அவர் பணத்தாலேயோ இல்ல குலத்தாலேயோ இல்ல நாட்டாலேயோ எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் அல்லது எந்த நம்பிக்கையும் இருந்தாலும் நமக்கு பொருட்படுத்தாமல் அவரை கண்ணியத்துடன் நடத்துவது, மனசால நினைக்கவாது செய்யணும் நம்ம. இது வந்து மரியாதை மற்றும் நேர்மை. அடுத்து வந்து 4வது விஷயம் என்னன்னா பொறுப்பு. தவறுகளை ஒப்புக்கொள்வது. பொறுப்புன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன அதைவற்றை திருத்துவதற்கு உழைப்பது. நாம வந்து தவறுன்னு தெரிஞ்சிருது, நான் தவறு பண்ணிட்டேன். அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் தெரிந்தே தொடர்ந்து பாவத்துல தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. 3:135 சொல்றாங்க. அவங்க பாவத்துல விழுந்து விட்டால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்வை விட மன்னிக்க கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க தெரிந்தே தொடர்ந்து பாவத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ செயல்களில் தவறுகளை ஒப்புக்கொள்வது, நம்முடைய எண்ணத்திலேயோ இல்ல பேச்சிலேயோ இல்ல செயல்கள்லயோ ஏதாவது நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் தவறிட்டேன் அப்படிங்கறத முதல்ல ஒப்புக்கொள்றது. தவற ஒத்துக்கிட்டா தாங்க திருத்த முடியும். நான் செஞ்சது தப்பே இல்ல, நான் பேசுனது தப்பே இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம திருந்தவே மாட்டோம், திருத்தவே முடியாது. உழைப்பது, இதெல்லாம் ஒரு ஒழுக்கம்னு சொல்றேன். அதாவது கிரேட் மாரல் கேரக்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்கிறோம். உணர்வுகளுக்கும், அதாவது பொறுப்புல வந்து உணர்வுகளுக்கும் விளைவுகளுக்கும் பொறுப்பு ஏற்படுவது. குடும்பத்திலயா ஏன் இப்படி நடக்குது, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, எல்லாம் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவனா தலைவியா மகனா மகளா அண்ணனா தம்பியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாம் குரான்ல நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. 20 130 31 32 படிங்க. அந்த பொறுப்பை நம்ம பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய உணர்வு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான்ப்பா, நான் எப்படித்தான் திருத்துறதுன்னு தெரியலையே, நம்ம புலம்புறோம். எப்படி புரியுதா? என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் தான், என் நீங்க சொன்னா கேட்பாங்க, இல்ல வேற யாராவது சொன்னா கேட்கறாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தவறுகளை ஒப்புக்கொள்வது, அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல தெரியாம இருந்திருக்கலாம். நம்ம அதை வந்து, அதாவது எவ்வளவு நேரம் பிள்ளைங்களோட நம்ம டைம் கொடுக்குறோமோ அவ்வளவு நேரம் நம்மளோட அவங்க உறவுல இருப்பாங்க, நம்மளோட உண்மையான அன்போட இருப்பாங்க, நம்ம சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்க. இதெல்லாம் உளவியல். நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தா அவன்கிட்ட, அவன் உங்ககிட்ட ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு. நான் வந்து என் வேலையை மட்டும் பார்ப்பேன். நான் பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கோ இல்ல குடும்பத்தார்களுக்கோ நான் எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா எல்லாரும் என் கூட இணக்கமா இருக்கணும், நான் சொல்றதை கேட்கணும்னு நினைச்சு சாத்தியமே இல்லையே. என்ன கொடுத்தமோ அதான திருப்பி வரும். ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு பின் விளைவு இருக்கு. அதுக்கு நீ என்ன ஃபீட் பண்றோமோ அதான், விதை விதைச்சா விதை தான் விளையும். அப்போ இதை நம்ம மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம ஒழுக்கமானவங்கள, அதாவது நிறைய ஒழுக்கக்கேட்டை தவிர்த்து விடலாம். அடுத்தது வந்து ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை. என்ன சொல்றாங்க, தனது சொந்த வரம்புகளை உணர்ந்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சிலர் வந்து சில ஸ்கில்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சிலருக்கு நல்லா வாசிப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாம் படைக்கல. எல்லாரும் எல்லாம் ஒரே, அதாவது கை கால் கண் மூக்கு காது மூளெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. சிந்தனை, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இல்லை. எவ்வளவு தூரம் நம்ம உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனை நம்ம அடையிறோம். அந்த மாதிரி தனது சொந்த வரம்புகளை உணர்ந்து மற்றவரிடம் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது. நம்ம என்ன பண்றோம், எனக்கு எல்லாம் தெரியும்,
புரியுதா? நான் கரைச்சு குடிச்சிட்டேன், இல்ல நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ எனக்கு சொல்லி தராத, நான் பாத்துக்கிறேன் என் வேலையை. அதாவது தனது சொந்த வரம்புகளை உணர்ந்து மற்றவரிடம் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். தங்களின் சாதனைகளை குறித்து பெருமை கொள்ள மாட்டார்கள். அதாவது நான் அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம், யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்ல. இது வந்து ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை. அடுத்தது பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு. இது வந்து எல்லாம் ஒழுக்கத்துல இது வந்து 7வது விஷயம் பார்க்கிறோம் நம்ம. பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். கடினமான சூழ்நிலையிலும் சரி பொறுமையாக இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது. எல்லாம் ஒரு வசனத்துல அப்படியே சொல்லி காட்டுறாங்க. 42வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தை படிச்சோன்னு வைங்க, 42, 43 பாருங்க. அது ஒரு ஒழுக்கம். பாருங்க, பொறுமையும் மன்னிப்பையும் கைகொள்வது குணநலனின் ஒரு மெய்யான பலத்தை பிரதிபலிக்கின்றது. நம்ம என்ன கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பொறுமையா இருக்கிறத வச்சும் சக மனிதர்களை மன்னிப்பதை வச்சுதான் நம்மளுடைய கேரக்டரே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல அப்படிங்கிறத. அதனால ரிசார்ட்டிங் இன் பேஷன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர். அதாவது நம்ம 1000 விஷயங்கள் பேசலாம், தர்க்கம் பண்ணலாம், இது சரி அது சரின்னு பண்ணலாம். அந்த சூழ்நிலைகள்ல எப்படி ஆக்ட் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம். அதாவது ரியாக்ட் பண்றதுன்னா என்ன, ரெஸ்பாண்ட்னா என்ன, எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறத பார்த்தோம்னு வைங்களேன். ரியாக்ட்னா என்ன, ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரா, அதே உணர்ச்சி திருப்பி காமிக்கிறது, அது ரியாக்ஷன். ரெஸ்பாண்ட்னா என்னது, ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறாரா, அப்ப நம்மள்ட்ட ஏதோ தவறு இருக்கு போல, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அமைதியா இருந்துட்டு அப்புறம் யோசனை பண்ணி பாக்குறது. தவறு இருந்தா திருத்திக்கிறோம், தவறு இல்லையா பரவாயில்ல, அவன் சொன்னது போய் நம்ம யாருக்கு பெருசா வருத்தப்படணும். நம்ம என்ன பண்றோம், ப்ரூவ் பண்ணணும்னு உடனே நிக்கிறோம். சொன்னதுதான் கரெக்ட் சொல்றாரா. ஒரு இடத்துல கோபத்தை பத்தி சொல்றாரா பாருங்க. அதாவது வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நீர், அதாவது நம்பிக்கையாளர்கள் யாருன்னா பெரும்பாவங்களையும் ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்துக் கொள்வார்கள், மேலும் அவர்கள் கோபம் கொண்டால் மன்னித்து விடுவார்கள். வந்துருச்சாங்க. அதாவது யாராவது வந்து ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். என்ன ரியாக்ஷன், என்ன ரெஸ்பாண்ட். ரியாக்ஷன்னா ஆக்ஷனுக்கு டைரக்டா திருப்பி உடனே ஆக்ஷன். கோவப்பட்டா நம்ம கோவப்படுது, அடிச்சா திருப்பி அடிக்கிறது. எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றது வந்து லைஃப் சேவிங் ஆப்ஷன் சொல்றாங்க. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, ஒரு கணத்துல இருந்து அதே கண் அதே அளவுங்கிறது வந்து சேவ் பண்றதுக்கு. அது உள்ளுக்கூட பார்த்தா தெரியும், பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர் எவ்வளவு தூரம் போர்ஸ் அடிச்சாருங்கிற மாதிரி நம்ம திருப்பி அடிக்க முடியுமா, முடியாது. ஒரு பல்ல மட்டும் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஏன் எல்லாம் அப்படி சொல்றாங்க, நீங்க மன்னிச்சு விட்டுருங்கிறதுக்கு தான். நமக்கு முழு ரைட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன், அதுல பெஸ்ட் ஆப்ஷன் வைக்கிறாங்க. அதைத்தான் கிரேட் மாரல் கேரக்டர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். 41, 34 படிச்சோம் அப்படிங்களேன். நாட் ஈக்குவல் த குட் ரெஸ்பான்ஸ் as well as the bad response சொல்றாரு. நல்ல பதிலும் நல்ல ரெஸ்பான்ஸும் சொன்னேன் இல்லையா, ரெஸ்பாண்ட் ரியாக்ஷன் இல்ல, ரெஸ்பான்ஸ் நாட் ஈக்குவல் த குட் ரெஸ்பான்ஸ் as well as the bad response. நம்மள அவன் என்ன நினைச்சுக்கிடுவான், நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடுவான், நம்மள பொட்டா நினைச்சுக்கிடுவான், இப்படி ஏதாவது நம்ம சொல்றோம். அப்படிலாம் இல்ல. நம்மள அல்லாஹ் பாத்துட்டு இருக்காரா இல்லையா, நம்மள அல்லாஹ் வந்து நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரா இல்லையா. அதனால அந்த பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து கடினமான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது. 8வதா தாராள மனப்பான்மை, அதாவது ஜெனராசிட்டி. எல்லாம் சொல்றாங்க 3:17 சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களுடைய குணாசியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. 3:17 நிறைய வசனங்கள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருந்தா அதை படிப்போம். நான் பொதுவான விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். 3வது அத்தியாயத்தின் 17வது, அவர்கள் உறுதிப்பாடு உடையவர்கள், they are steadfast, they are truthful, உண்மையா இருப்பாங்க, they are submitted, they are சரணடைகிறார்கள், they are charitable, தர்ம சிந்தனை. அதைத்தான் இங்க ஜெனராசிட்டி அப்படின்னு சொல்றோம். பிரதிபலன், ஜெனராசிட்டினா என்ன அப்படின்னா, ஒழுக்கத்துல பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நம்முடைய நேரம், நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய பொருளாதாரம், பணம், ஆதரவு, நல்ல வார்த்தை. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, கால் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆயிருங்க, கவலையே படாதீங்க,
இல்ல இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்ச, புரியுதா? நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, நம்ம யாருங்க? யோசிச்சு பாருங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த தாராள மனப்பான்மையை அடுத்த ஜும்மால தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2வது குத்துபால எல்லாரும் நம்ம அல்லாஹ்விடம் ஆதி பாவத்திற்காக பாவமன்னிப்பு தேடிக் கொள்வோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். நம்ம வந்து 68வது அத்தியாயத்தின் 4வது வசனம், யூ ஆர் பிளஸ்ட் வித் a great moral character அப்படிங்கிற அந்த வசனத்துக்கான ஒரு புரிந்து கொள்ளுதலை தான் இந்த ஜும்மால ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். மகத்தானது ஒரு ஒழுக்க மாண்பினை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர். அதுல வந்து அந்த மாரல் கேரக்டர்னா என்ன, கிரேட் மாரல் கேரக்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 இதா நான் பிரிச்சுட்டேன். இன்டெகிரிட்டி, நம்பகத்தன்மை, தைரியம், பச்சாதாபம், இரக்கம், மரியாதை மற்றும் நேர்மை, பொறுப்பு, மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி, பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு. அடுத்ததா தாராள மனப்பான்மை, அந்த ஜெனராசிட்டி, சேரிட்டபிள், தே ஆர் பினோவிலன்ட்னு சொல்றாரு ஒரு இடத்துல. பினோவிலன்ட்னா அதை விட ஒரு வார்த்தையே இல்ல. ஒரே ஒரு இடத்துல தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு ரஷாத் இங்கிலீஷ்ல. சேரிட்டபிள்னும் அது வரும். பினோவிலன்ட்ங்கிறது வந்து அதை விட சிறப்பான ஒரு வார்த்தை. பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நேரம், உழைப்பு, பணம், ஆதரவு வழங்க தயாராக இருப்பது எப்பவுமே. உண்மையான அக்கறையுடன் மற்றவரின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பு. உண்மையான அக்கறை இருக்கணும். சும்மா நாமக்கே வாசி இல்ல. இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, போறோம், இல்ல ஒரு துஷ்டி வீட்டுக்கு போறோம், இல்ல ஒரு இறந்த வீட்டுக்கு போறோம், இல்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்க போறோம். எதுக்குன்னா அட்டெண்டன்ஸ் போடுறது தான் உண்மை. அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஃப்ரம் த ஹார்ட். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க, வர முடியல, புரியுதா? பெஸ்ட். அதனால அந்த அந்த உண்மையா, அதாவது பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்கல நம்ம. மற்றவர்களுக்கு நேரம், உழைப்பு, உடல் உழைப்பு, அதாவது நம்மளுடைய சரீர உழைப்பு, பணம், முடிஞ்சா நம்ம ஒரு ஆளை பார்க்க போவோம், 20 ரூபாய் செலவாகும், 50 ரூபாய் செலவாகும், புரியுதா? அப்ப அதெல்லாம் வந்து எதை எதிர்பார்க்காம தானே செலவு பண்றோம். அந்த மாதிரி மனப்பக்குவம். இங்க அங்க போனா இவ்வளவு செலவாயிருப்பா, யார் இப்ப போறது, நீ யாராவது போனீங்கன்னு நான் கேட்டேன்னு சொல்லு. ஏதாவது வந்து இதெல்லாம் மறுபரிசீலனை பண்றதுக்காகத்தான் நம்ம இதை பேசுறோம். நம்ம அதுக்காக அவர்கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அட்டெண்டன்ஸ் போட வேண்டாம், மனசார பிரார்த்தனை பண்ணா போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து கம்யூனிகேட் பண்றாருங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சாம இல்ல இல்ல நான் உங்களை நினைச்சேன். நம்ம எப்ப பாக்குறோம், உண்மையா இருந்துட்டு போயிடுவோம். அதாவது உண்மையான அக்கறையுடன் மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பு. அடுத்தது மன்னிப்பு. மன்னிப்பை பத்தி சொல்லும் போது, அநீதி இழைத்தவர்களை மன்னிப்பது, பகை வெறுப்பு இல்லாமல் இருப்பது. அதுக்கு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. இப்ப கொலை பண்ணிட்டானா உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் மன்னிச்சு விட்டுனா ரொம்ப சிறப்புன்னு. இதை விட வேற உதாரணம் வேற எதை சொல்லணும் சொல்லுங்க? மன்னிச்சதுக்கு அப்புறம் வெறுப்பு இருக்கா? நமக்கு வெறுப்பு இருந்தா நம்ம எல்லாம் கூட இல்ல. ரொம்ப சிம்பிள். வெறுப்பு இருந்தா ஒப்ஜெக்டர் சொல்ற, சப்மிட்டர் இல்ல, அப்ஜெக்டர். அதனால மன்னிப்புங்கிறது வந்து நமக்கு யார் என்ன செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கிறதுக்கான முழு சுதந்திரம் நமக்கு இருக்கு. அந்த மனப்பக்குவத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு ஆகாது. நீங்க எவ்வளவு தூரம் மன்னிக்காம இருக்கிறது தான் நம்மளுக்குள்ள வந்த நோய். அதான் சொல்றாங்க, நோயை பத்தி சொல்லும் போது எல்லாம் மன நோயை தவிர வேற எதுவுமே நோய் கிடையாது. நம்ம எத்தனை பேரையும் மன்னிக்காம விட்டுருப்போம். இன்னும் அவர் பேரை கேட்டாலே எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு மனசுல வெறுப்பை சுமந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் தான் நோய். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம அல்லாஹ் கூட இருக்கணும்னா, நோய் இல்லாம இருக்கணுமா, இந்த கிரேட் மாரல் கேரக்டர்ல சொல்ல விஷயங்களை நம்ம செய்யறோமா இல்லையா? செய்யலன்னா பிக்ஸ் இட் ரைட் நோ, அவ்வளவுதான். இந்த இப்பத்துல இருந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். கடைசியாக நீதிக்காக அர்ப்பணித்தல், கமிட்மெண்ட் டு ஜஸ்டிஸ். ஏன்னா நீதியை நிலைநாட்டக்கூடியவர் அல்லாஹ். பாருங்க, நீதியை நிலைநிறுத்தவும் சமூகத்தவர்களுக்கு எதிராக போராடுவதற்கும் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவது. தவறு நடக்குது சமூகத்துல, எவ்வளவு தவறுகள் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியுமா? மனசுல நினைக்கலாம், இதை நான் சரி பண்றதுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயலாம். இப்ப நிறைய வருது இந்த இதுல, நீங்க வந்து கொஞ்சம் சைன் பண்ணி அனுப்புங்க, இந்த மாதிரி ஒரு சமூக தவறு நடக்குது, உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கன்னு வருது. இப்போ லேட்டஸ்டா நிறைய லிங்க் போட்டு வருது. இந்த இப்போ கல்கட்டால வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்தது கூட நிறைய பேர் கேம்பெயின் பண்றாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், எல்லாம் எங்களை இதுல இருந்து பாதுகாத்துருங்க, இதுக்கு சரியான தீர்வு கொடுங்க. அப்போ இப்படி ஒரு 10 விஷயம் பார்த்தோம். ஆனா நம்ம வாழ்க்கை
வாழ்க்கை ஆன்மா முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த கிரேட் மாரல் கேரக்டர்ல நம்ம பார்த்த விஷயங்களை நாம அது ரொம்ப உதவியா இருக்கும். ஆன்மா ஃபாஸ்டா வளர்ச்சி அடையணுமா? நிச்சயமா ஒவ்வொருவரும் வெவ்வேறு வடிவங்களில் பின்பற்றுகிறோம். யாரும் ஒழுக்கம் இல்லாம இல்ல. சில ஒழுக்கங்களோட இருக்கிறோம். யார்கிட்ட ஒழுக்கம் இல்லாம இருக்குங்கிறதே எல்லாம் சொல்றாரு. அதை நம்ம பார்ப்போம். 5 நிமிஷம் தான் இருக்கு. சிலர் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கருது ஒழுக்கத்தை வந்து இதாண்டா எனக்கு வாழ்க்கை, அதாவது ஒழுக்கமா வாழ்றவன் என் வாழ்க்கைன்னு சிலர் கருதுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, பாத்துக்கலாம், நானே போய் நரகத்துல ஓடி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கு. எனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணேன்னு, நானே போய் விழுந்துருவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஒழுக்கம் இல்லை என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தமா இருப்போம், வெறுப்பு நிறைந்ததாகவும் செயலற்றதாகவும் மாறுவது. நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு, ஏன்டா இருக்கிறோம் அப்படின்னா சரியான ஒழுக்கத்துல தூங்கல, சரியான ஒழுக்கத்துல படுக்கல, சரியான ஒழுக்கத்துல எந்திக்கல. ஒரு நடைமுறை ஒழுக்கம்னாலே ஒரு வரைமுறையை பின்பற்றுறது தாங்க. ஒரு வரைமுறையை பின்பற்றுறது. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, அதிகாலையில எந்திரிச்சிருங்க, வந்து காலை தொழுகை நிறைவேற்றுங்க. 24 வருஷம் சொல்றாங்க. அவங்க எப்படிலாம் தொழுகை நிறைவேற்றுவாங்க? தொழுகை என்ன செய்யும்? இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கக்கேட்டை இருந்து தடுக்குன்னு சொல்றாரு பாருங்க. அதாவது நம்பிக்கையாளர்கள் பெரும்பாவங்களையும் ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்துக் கொள்வார்கள் போன்ற மன்னிப்பார்கள். வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீர் ஓதி வர வேண்டும், மேலும் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பவையாக, ஏனெனில் தீமைகளையும் ஒழுக்கக்கேட்டையும் தடுக்கின்றது. ஒழுக்கக்கேட்டை தடுக்கணும்னா இதைத்தான் செய்யும். நேமமா கரெக்டா சரியான நேரத்துல சொல்லணும். ஒழுக்கமான நபர் ஒழுக்கம் இல்லாதவர்களை விட சிறப்பான வழியில் வாழும் சூழ்நிலையை கட்டுப்படுத்தவும் கையாளவும் முடியும். ஒழுக்கத்தோட ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து அது ஃபேமிலியா இருக்கட்டும், செல்ஃபாவா இருக்கட்டும், இருக்கு. இன்னும் 2 வகையான ஒழுக்கம் வருது. அத சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருந்தால், நம்மளுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன? இங்க இருந்து டைரக்டா சொர்க்கம் போகணும். அதுல எந்த மாற்றமும் யாருக்கும் இருக்காது. இந்த ஆன்மா டைரக்டா சொர்க்கம் போகணும், டைரக்ட் டு ஹெவன் அப்படின்னா அந்த திட்டம் இருந்தால், அதை அடைய செயல்படுத்த விரும்பினால், அதை அடைவதற்கு நீங்க ஏதாவது செயல்பாடு செய்யணும்னு விரும்பீங்கன்னா ஒழுக்கம் மிக அவசியம். இது விஷயங்களை கையாள எளிதாக்கிறது. நமக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை ஒழுக்கமா இருந்தா ஈஸியா கையாண்டு போயிடலாம். 2 வகை இருக்கு. தூண்டப்படக்கூடிய ஒழுக்கம், சுய ஒழுக்கம். குரானை படிக்கிறோம், அல்லாஹ் கத்து தர்றது, பிரசாத் சில விஷயத்த சொல்றாரு, நிறைய விஷயங்களை படிக்கிறோம். திருக்குறள்ல சொல்றாரு, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இந்த 3ம் இழுக்க குடி பிறந்தாருன்னு சொல்லு. 952வது குறள்ல ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும். வெக்கப்படணும் நம்ம. ஐயோ நான் இன்னைக்கு தொழலையே, வெக்கப்பட்டாதான் பாவம் மன்னிப்பு கேட்போம். பரவாயில்ல, எல்லாம் மன்னிச்சுவாரு. வருந்தி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஒரு நேரம் தொழுகை விட்டா நம்ம ஈஸியா கடந்து போயிடும். ஒழுக்கமும் வாய்மையும் ஞானமும் ஆகிய 3ம் வலுவாமல் இயல்பாகவே நன்னெறியில் வாழ்வார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏன் ஒழுக்கக்கேடு நிறைய பெருகுது அப்படின்னா, குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட உணர்ச்சியில் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சோம்பலில் அகப்பட்டு, சரி அப்புறம் படிச்சுக்கலாம் குரானை, அப்புறம் பண்ணிக்கலாம் திக்கிற, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அப்புறம் சொல்றேன் பாருங்க. அல்ஹாக்கு முத்தகாதுரு ஹத்தா சுருத்துமல் மக்காபிர் தான். எப்படி கபூர்ல போன வரைக்கும் செய்ய மாட்டேன். வேற வேற வேலை வந்துட்டே இருக்கும், வேற வேற பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செய்யுங்க, அல்லாஹ் சொன்ன விஷயம். அதனால சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்பவருக்கு குடியும் கற்று குற்றமும் பெருகும்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஆடையில ஒழுக்கத்தை எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. திருமணம் செய்யணும் வசதி இல்லாதவங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வசதியை கொடுக்கிற வரைக்கும் ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஒழுக்கக்கேட்டை ஊக்கம் குன்ற செய்ய இதெல்லாம் வேற வேற ஒழுக்கங்கள். அந்த 2 வகை ஒழுக்கம் சொன்ன இல்லையா, ஒருத்தர் வந்து தூண்டப்பட்ட ஒழுக்கம், இன்னொன்னு சுய ஒழுக்கம். தூண்டப்பட்ட ஒழுக்கம்னா குரான்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது, அல்லாஹ் கத்துக் கொடுத்தது. அது நம்முடைய, அதாவது அது வந்து சுய ஒழுக்கம்னா நான் முடிவு செய்து பின்பற்ற வேண்டியது. நிறைய வாட்டி முடிவு எடுக்கிறோம், இந்த நோன்பு வரட்டும், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறேன், இல்ல குரானை படிக்கிறேன், வந்து நான் இதெல்லாம் செய்யறோம். 2-3 நாள் பண்றோம், அப்புறம் சைத்தான் வந்து எடுத்துட்டு போயிடுறோம். அதாவது சுய ஒழுக்கம் இல்லை, அவ்வளவுதான். நம்ம ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு
அதுல தொடர்ந்து இருக்கிறோமா, அதை டெய்லி செக் பண்றதுதான் நம்மளுடைய, அதுதான் சுய பரிசோதனை. அதைத்தான் ஒரு வாழ்நாள்ல ஒரு நாளைய 100 நாளா 100 பாகமா பிரிச்சு நீங்க அப்படி இருக்கீங்களான்னு பாருங்க அப்படின்னு. டைம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நமக்கு ஒழுக்கம் தேவை. சுய ஒழுக்கம் என்பது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விஷயங்களாக அமைந்தது. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒழுக்கத்தை பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா 25 63 இருந்து கடைசி வரைக்கும் படிங்க. நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. 42ல 37ல இருந்து 43 வரைக்கும் படிங்க. 2 அத்தியாயத்துலதான் நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் திருப்பி திருப்பி படிங்க. திருப்பி திருப்பி படிக்கிறதன் மூலம் அல்லாஹ் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள நபராக வாழ்ந்து மீண்ட ஆன்மாவாக அல்லாவின் சாம்ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் நுழையணும். அதற்காக நம்ம அல்லாவிடம் இறைஞ்சி பிரார்த்திப்போம். அக்கீமுஸ்ஸலாம், தொழுகைக்கு தயாராகும்.